ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனகாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு சம்மர் ஸ்பெஷல் சேமியா குச்சி ஐஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறவங்க என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியுற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சேமியா ஐஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். சேமியா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மாம்பழம் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். மாம்பழம் எசன்ஸ் பதில் நான் மாம்பழம் எடுத்துருக்கேன். இது ஒரு கிளாஸ் தண்ணியில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து, இது சர்க்கரை தண்ணி. இன்னொரு இதில் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை தண்ணியில் நான் ஃபுட் கலர், இந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் விதவிதமான ஃபுட் எசன்ஸ் இல்லைன்னா ஃபுட் கலர் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். சேமியா ஐஸ் நான் இன்றைக்கி ஒன்று ஆரஞ்சு கலரில் பண்ண போகிறேன். இன்னொன்று மாம்பழம் சேர்த்து மாம்பழம் சேமியா ஐஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் அது தேவைப்படாது. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி வச்சு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேமியா அப்புறமா சர்க்கரை தண்ணி, கலர் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு மேலே மூடிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதில் ஐஸ்கிரீம் குச்சி வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சேமியா ஐஸ் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாம்பழம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணி நல்லா சுட வச்சுருக்கேன். இதில் நம்ம சேமியாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஐஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேமியா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேமியா இப்போ நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ சேமியா நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் மட்டும்தான் நான் வேக வச்சுருக்கேன். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த அரைச்சி எடுத்துருக்கிற மாம்பழ பல்ப்பில் கொஞ்சமாக சர்க்கரை தண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஐஸ்கிரீம் மோல்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த மேங்கோ இந்த பேஸ்ட்வே நம்ம அப்படியே மோல்டில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன், சர்க்கரை தண்ணி. அப்போ ஐஸ் நல்லா டேஸ்ட்டாக வரும். பவுலில் வேக வச்சு வச்சுருக்கிற சேமியா போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம மேங்கோ ஜூஸ் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ சாறு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி. இந்த சம்மரில் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் மோல்டு ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நான் இப்போ காமிக்க போகிறேன். இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க எப்படி பண்ணலான்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் இந்த மாதிரி சேமியா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற
மாம்பழம் பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மேங்கோ நல்லா கொஞ்சம் ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்து அடித்து இதில் வந்து ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃபுல்லாக மேங்கோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் மேங்கோ எசன்ஸ் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணிட்டு ரப்பர் பேண்ட் வந்து இது மேலே வந்து கவர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் குச்சி வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான சேமியா மேங்கோ ஐஸ் வந்து ரெடி ஆயிடும். அடுத்து இன்னொரு வகையான சேமியா ஐஸ் வந்து நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃபுட் கலர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் சேமியா வந்து சேர்த்துக்கிறேன். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மலான நூடுல்ஸில் கூட பண்ணலாம். அது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சர்க்கரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபுட் கலர் சேர்த்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து தான் நான் இப்போது மவுலில் ஊற்ற போகிறேன். நான் இன்றைக்கி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃபுட் எசன்ஸ் வந்து கிடைக்கும். ரெட் கலரில் வேணும்னா நீங்கள் வந்து வாட்டர்மெலன் கூட ஜூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ட இந்த சூப்பரான குச்சி ஐஸ் வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். இப்போ இதை ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு எப்படி சூப்பராக நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடியாக இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம நார்மல் மேங்கோ குச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நான் சேமியா ஆட் பண்ணாமல் அரைச்சி வச்சுருக்க மாம்பழ சாறு மட்டும் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுறேன். சின்ன வயசில் நம்ம வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம மேங்கோ குச்சி ஐஸ் வந்து இன்றைக்கி இது குச்சி வந்து நான் வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட ஆரஞ்ச் சேமியா ஐஸ் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம பண்ண மேங்கோ சேமியா குச்சி ஐஸ். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட நம்ம செஞ்ச இப்போ வந்து மேங்கோ குச்சி ஐஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நல்லா அழகாக வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து இது உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். வீட்டிலே வந்து சூப்பராக எப்படி நம்ம சேமியா குச்சி ஐஸ் வந்து ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ வந்து பார்க்குறவங்க வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் தெரிகிற பெல் நோட்டிஃபிகேஷனை வந்து மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீனகாஸ் சேனல்.